என்றதை நாங்கள் உருவாக்கி அதனுடைய பணிப்பாளராகவும் நான் என்ன அமைச்சு பெருந்தோட்டத்துறை அமைச்சு என்ன போட்டிருக்கு. இப்படி 3 பதவிகளோட இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க பெரியவர்களாக இருக்கிறீங்க, சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறீங்க. தென்னை பயிற்சியை சபையை பொறுத்தவரையில இது ஒரு பிளான்டேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ள வாருது. அது பெருந்தோட்டத்துறை கைத்தொழில்துறை அமைச்சுக்குள்ள வருது. அதுல 3 நிறுவனங்கள் இருக்கு தென்னையில. தென்னை பயிற்சியக சபை, தென்னை பயிற்சியக சபை, தென்னை அதிகார சபை, தென்னை ஆராய்ச்சி நிலையம் வந்து இந்த தென்னை பயிற்சியக சபையை பொறுத்தவரை அதான் வட இலங்கை பூரா இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஒரு நிறுவனம். மற்ற ஆட்கள் எல்லாம் கொழும்புல இருந்தால் இயங்கினோம். இங்க வந்து ஆராய்ச்சி தொழிற்சாலை சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் நாங்கள் தான் தென்னை பயிற்சியக சபை தான் செய்து கொண்டோம். அது வட மாகாணத்தினுடைய பணிப்பாளராக என்ன போட்டு இதுதான் அதனுடைய சில சுருக்கம். இப்போ இந்த வேலை திட்டத்தில் வந்து நாங்கள் ஆளணி மிகவும் குறை. ஆளணி என்றது எங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கு வட மாகாணத்திலேயே எங்களுக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவில் ஒரே ஒரு தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர்னா ஒரு ஆள் தான். இவர் இருந்தவர் சத்யேந்திரன் இருந்தவர். இப்போ அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வர உத்தியோகத்தர்னா அவர் மட்டும்தான். தென்னை உதவியாளர் என்று சொல்லி 3 பேர் இருக்கு. கேட்டும் தரவும் இல்லை. எனக்கு ப்ரொமோஷன் தந்தும் என்ன அங்கே நான் செய்ய முடியாத நிலையில இருக்கிறேன், போக முடியாத நிலையில இருக்கிறேன். எனக்கு உண்மையா விருப்பமும் இல்லை, போகணும் மட்டும் இல்லை. நான் இங்க என்னுடைய நோக்கம் வந்து வட மாகாணத்துல முற்றுமுழுதாகவே தென்னையை கொண்டு வரும், தென்னை பயிற்சியை செய்வோம். ஏனென்றால் எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில இது ஒரு உலர்வலை. வெயில் கூடுதலா இருக்கிற பகுதி. அதுக்கு பொருத்தமான பயிர் வந்து தென்னையும் பனையும். பனையை பற்றி நான் கதைக்கல. தென்னை வந்து கூடுதல் அளவு வைக்கும் போது இந்த வெப்பம் வந்து ஒரு அளவுக்காவது எங்களுக்கு குறைக்கப்படும். உங்களுக்கு இந்த நீங்க பெரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் ஆரம்பத்தில் அதாவது ஆங்கிலேயர் வர முதல் சரியானே குருநாகல், புத்தளம், கம்பகா போன்ற இடங்கள் வந்து தென்னை இல்லை. சரியான வெயிலான இடமாகவும் இதாகவும் இருந்த இடம் காலப்போகுது அந்த பகுதி. அப்ப வெள்ளக்காரங்கள் வந்து பார்த்தாங்க எங்க என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த மண்ணுக்கு உரிய பயிரா தென்னையை கண்டுபிடிச்சாங்க. மலேசியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க, தென்னையை கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப பாத்தீங்களா அங்க குருநாகல் புத்தளத்துல எவ்வளவு தென்னை இருக்கு. அவங்களோட பொருளாதாரமே மாறி இப்ப ஒவ்வொரு வீடுகள்லையும் தேங்காய் தொழிற்சாலை, தும்பு தொழிற்சாலை, தென்னை மரம் நிறைய இருக்கு. 160 விதமான தேங்காய்கள் அங்கே இருந்தா வருது. அங்கேதான் ஒரு உற்பத்தியா நடக்குது. இப்ப நாங்க எங்கட இலங்கையினுடைய அந்நிய செலவாணியில 4வது இடத்துல தென்னை பங்கு வருது, பங்கு கொடுக்கும் அந்நிய செலவாணி. கூடுதலான கிட்டத்தட்ட 1/3 ஆட்கள் அதுல நேரடியான வேலை வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கு. எங்களுக்கு ரப்பர் இல்ல, தேயிலை இல்ல, ஒண்ணும் இல்லை. எங்கட பயிர் எங்கட வடமாகாணத்தை பொறுத்தவரையில தென்னை. அப்ப நான் 2022ஆம் ஆண்டு இருந்து யோசிச்சு இந்த ப்ரொபோசல் எழுதினான். நான் தான் எழுதினான். வடக்கு தென்னை முக்கோண வளையத்தை வச்சமெண்டா தென்னையை வளர்க்கலாம். தென்னை தொழிற்சாலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே புலம்பெயர் உறவுகள் எங்களை மற்ற ஆட்கள் வருவினம். தேங்காய் தொழிற்சாலை உருவாக்க வருவினம். எங்களுக்கு அதுக்குரிய மூலப்பொருள். இப்ப வடமாகாணம் வந்து இப்ப கிட்டத்தட்ட 151 மில்லியன் தேங்காய்களை நாங்கள் உற்பத்தி செய்யறோம். டோட்டலா கிட்டத்தட்ட 41,000 ஏக்கர் காணி எங்கள்கிட்ட இருக்கு. காணியில தென்னை இருக்கு 41,000 ஏக்கர். அப்ப நான் யோசிச்சு இதை டபுள் ஆக்கிறோம்டா கிட்டத்தட்ட 450 மில்லியன் தேங்காயில நாங்க உற்பத்தி செய்தோம்னா எங்களுக்கு காணும். எங்களோட உற்பத்தி அதாவது இண்டஸ்ட்ரிக்கு காணும். நாங்க சிங்களாக்கள் மாதிரி இல்லை. சிங்களாக்கள் 3 நேரமும் அவங்க தேங்காய் சாப்பிடுவாங்க. எங்கடாக்கள் அப்படி இல்லை. கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்ற ஆக்கள் தான். 160 விதமான ஆக்கள் கன்சம்ஷனுக்கு போகுது. அது உற்பத்தியில 160 விதமானது கன்சம்ஷனுக்கு போகுது.
மிச்சம் 40% தான் தொழிற்சாலைக்கு போகுது. அதுல தொழிற்சாலையை போறதுல நிறைய பிரிக்கப்படுது. தும்புக்கு எவ்வளவு, எவ்வளவு தேங்காய் எண்ணெய்க்கு எவ்வளவு, ஃப்ரெஷ் கோகனட்டா ஏற்றுமதி நடக்கும். சரி, இதுக்கு இப்பத்திய இலங்கையினுடைய பொருளாதாரத்துல தேங்காய் காணாம். அதான் தேங்காயின் பிரைஸ் கூடி குறைகிறதுக்கான காரணம் அதுதான். 12 மாதத்துல 6 மாதம் தான் உற்பத்தி அறுவடை நடக்கும். 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் புடுங்குற. 2 மாசத்திலேயும் 6 தடவை புடுங்கக்குள்ள கூடுதலான பீக் பீரியட் வரும். கூடுதலான உற்பத்தி நடக்கிற மாதங்களா அநேகமா ஜனவரி, டிசம்பர், ஜனவரி நடக்கும். ஜூன், ஜூலை குறையும், உற்பத்தி குறையும். இப்படி தளம்பல் நிலையில இருக்கு. அதெல்லாம் சீரான நிலைக்கு கொண்டு வரணும் வேண்டா, உற்பத்தி கொண்டு வரணும் வேண்டா, மக்கள் விழிப்புணர்வு அடைவோம். அரசாங்கம் இப்ப 3200 மில்லியன், நாங்கள் 3200 மில்லியன் டோட்டலாவே இலங்கையில 3200 மில்லியன் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். 2800 மில்லியன் தான் நாங்க உற்பத்தி செய்யணும். 850 சொச்சம் தான் உற்பத்தி. ஆனா 5 வருஷத்துக்கு பிறகு 4.2 பில்லியன், அதாவது 4200 மில்லியன் தேங்காய்கள் நாங்க உற்பத்தி செய்வோம். உற்பத்தி செய்யலன்னு சொன்னா தெற்குல இருக்கிற தொழிற்சாலை எல்லாம் அநேகமா மூடுப்படும். சரி, இலங்கை மட்டும் தேங்காயை உற்பத்தி செய்ய மலேசியா, இந்தியா, சைனா எல்லா நாடுகளும் உற்பத்தி செய்யுது. அவைகளோட நாங்க போட்டி போடுறோம். எங்களுக்கு இருக்கிற சவால். நான் இப்ப தேசியம் சார்ந்து கதைக்கிறேன், அதாவது நேஷனலா கதைக்கிறேன். இப்ப அடுத்ததா அவையின் குருநாகல் பார்த்தோம் என்று சொன்னா, அவங்க இப்ப 60% நான் சொன்ன 60% உற்பத்தி நடக்குதுன்னு. இப்ப அவங்களோட உற்பத்தி எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. அவங்க மரத்தை வெட்டுறாங்க. அவங்களோட மரம் எல்லாம் பெரிய மரமாயிடுச்சு, 75 வயசுக்கு மேற்பட்டு போயிடுச்சு. இப்ப அவங்க வைக்கிறாங்க புதுசா. ஆனாலும் அவங்க காணியில இப்ப கிட்டத்தட்ட 300 ஏக்கர் காணி இருக்குமென்னா அதை வெட்டுறாங்க, உடைக்கிறாங்க. உடைச்சு வேற வேற தொழிற்சாலையா மாத்துறாங்க. பெரிய பெரிய காணி எல்லாம் துண்டாக்குறாங்க. அப்ப உற்பத்தி குறைய போகுது. அவங்க எதிர்பார்க்கிறாங்க அது உற்பத்தி குறைஞ்சா தொழிற்சாலை எல்லாம் மூடணும். அப்பதான் இந்த வடக்கு முக்கோண வேலை. நான் அப்ப எழுதைக்குள்ள வடக்கு தென்னை முக்கோணத்துல வடமாகாணம் இப்ப முன்னுக்கு போய் கொண்டிருக்கு. நிறைய பேர் இப்ப வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப காய்க்க தொடங்கிச்சா எங்களோட உற்பத்தி கூட போகும். நாங்க இப்ப அவையில் 60% கொடுக்கிறோம்னா நாங்களும் அந்த அந்த இடத்துக்கு நாங்க கிட்டத்தட்ட போவோம். அந்த நோக்கத்தோட அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த வடக்கு முக்கோண தென்னை முக்கோண வரையை நாங்க உருவாக்கினோம். யோசிச்சு பாருங்க, எங்களுடைய வடமாகாணத்தினுடைய வடமாகாணத்தினுடைய உற்பத்தி சரியா, தேசியத்துல நாங்க தேசியத்துக்கு வழங்குற கண்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு தெரியுமா? 9 மாகாணத்துல நாங்க எத்தனையாவது தரத்துல இருக்கிறோம்னு தெரியுமா? நாங்க தான் கடைசியா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3.3% தான் நாங்க தேசிய உற்பத்திக்கு வழங்குறோம். கிழக்கு மாகாணம் 5வது இடத்துல இருக்கு, வடக்கு மாகாணம் தான் 9வது இடத்துல இருக்கு. அப்ப இப்பயும் பாருங்க, என்ன வளம் எங்கிட்ட இல்ல. வடமாகாணம் நாங்க 3.3% தான் தேசிய அதாவது இலங்கையினுடைய ஜிடிபியில நாங்க அதாவது 3.3% வழங்குறோம் கூட்டம். நாங்க கிட்டத்தட்ட எங்களுடைய இலக்கு உண்மையா கூடுதலா உங்களோட குடும்பத்துல கூடுதலா உழைச்சி தார ஒரு பிள்ளைகள் இருக்கும். கூடுதலா உழைச்சி தார பிள்ளைய நீங்க கூடுதலா கவனிப்பீங்களா, இல்லாட்டி குறைவாக உழைக்கிற பிள்ளைய கூடுதலா கவனிப்பீங்க? இலங்கை அரசாங்கம் அப்படித்தான். கொழும்பு தான் கூடுதலா கொழும்புன்னா மேல்மாகாணம் கூடுதலா உழைச்சி கொடுக்குது உற்பத்தி. அப்ப அவங்க தான் அபிவிருத்திகளை செய்வாங்க கூட. வடக்க பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு மற்ற பக்கம் ஒன்றி இருக்கு. நாங்க யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தபடியா புலம்பெயர் உறவு நாடுகள் எல்லாம் இங்க வெளிநாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு. அதனாலதான் நீங்க சில வேலைகளை அவங்க செய்யறாங்க, இல்லாட்டி கவனிக்க மாட்டாங்க. சரி, அந்த அடிப்படையில இந்த அரசாங்கம் நான் 22ஆம் ஆண்டு ப்ரோபோசல் பண்ண பிறகு நாங்கள் சப்மிட் பண்ணினாங்க நவீன் டிசைன் ஆக்ட்.
அப்ப நவீன் திசாநாயகர் சொல்ல வார்த்தை என்னுடைய மனதில் இருக்கு. வைகுந்தன் மே உங்களை பார்த்த பொல் தீனவது நானே பொல் என்ன இருக்கா தென்னை இருக்கான்னு கேட்கிற இல்ல என்று சொல்றாரு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. பிறகு வந்து ரணில் அரசாங்கத்துல வந்து ரமேஷ் பத்திரனா வந்து சொன்னார். அப்ப அவர் சொல்ற வைகுந்தன் தேங்காயில் எல்லாத்தையும் உங்கள ஒக்கம பொல் ஒக்கம குருநாள் பார்த்துட்டே வேண்டேன் அங்க அங்க பா இது பூட்ட போறாங்களாம், ஃபேக்டரிஸ் எல்லாம் பூட்ட போறாங்களாம், தேங்காய் காணாதான். அப்ப நான் சொல்றேன் அப்படி என்று சொன்னா நீங்க அங்க இருந்து அங்க அனுப்புறேன்னா எங்கட பிள்ளைகள் எங்க வேலை வைக்க போகணும், எங்க போகணும், எங்கட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடு போகணும். அப்ப அவைகளுக்கு நாங்க இங்க ஃபேக்டரி போடவே இல்லாத. நான் கேட்டேன் கேள்வி பெரிய மீட்டிங்ல கேட்டேன் வவுனியான கூட்டத்தில். அப்ப அவர் வந்து வெளியில வந்து தோல்ல காய சொன்னார் இப்படி கேட்க கூடாது. சரி அவங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட இருந்து தேங்காய் தேவை அவ்வளவுதான். ஆனா நான் இந்த ப்ராஜெக்ட் எழுதக்குள்ள அப்படி நான் நினைக்கிறேன். நாங்க இங்க தொழிற்சாலை போடுறோம், சரியான தொழிற்சாலை போடுறோம். யோசிச்சு பாருங்க 2009க்கு பிறகு எங்கட வடமாகாணம் ஏதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதா? நான் நேற்று போயிருந்தேன் ராமநாதபுரம், அங்கால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போய் மீட்டிங் வச்சினாங்க. இன்னும் வறுமையா தான் இருக்காங்க, இன்னும் அவைகள் கீழே போயிருக்கிறாங்க. அந்த அவை சொல்றீங்க 2009 முதல் தாங்க நல்லா இருந்தாங்க. இப்ப இன்னும் எங்களுக்கு இந்த பொருளாதாரத்தோட இந்த வேகமான வளர்ந்து வர்ற பொருளாதாரத்தோட போட்டி போட இல்லாத நிலையில இருக்கிறோம். அதோட எங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு கூட கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியான நிலைமை தான் இப்ப வந்துது. உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்களும் வடமாநிலத்துக்குள்ள இருக்கிற, நீங்க இந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிறீங்க, வடமான எல்லாம் தெரியும். இங்கேயாவது கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்க ஒன்றும் பெருசா அளவில் உருவாக்கப்பட. எங்கட வடமாநிலத்தின் அந்த நேரம் வடமாநிலத்துல வந்து வரமக்கூடிய மாவட்டம் எது சொல்லுங்க. நான் வடமாநிலத்தை பற்றி தான் கதைக்கிறேன், அதுக்குள்ள யாழ்ப்பாணம் வராது. வரமக்கூடிய மாவட்டம் எது சொல்லுங்க. வரமக்கூடின மாவட்டம் எது? இலங்கையிலேயே வரமக்கூடின மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம். சரி, கிளிநொச்சி மாவட்டம் தான் வரமக்கூடின மாவட்டம். அடுத்த மாவட்டம் எது? முல்லைத்தீவு மாவட்டம். அடுத்தது வவுனியா, அடுத்தது மன்னார். யாழ்ப்பாணம் கொஞ்சம் முன்னுக்கு போயிருக்கு. சரி, அதுக்கு பிறகுதான் மொனராகல அதெல்லாம் தெரியும். இப்பத்திய ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாத்திலையும் நாங்க தான் பின்னுக்கு நிற்கிறோம். இதெல்லாம் என்னது காரணம்? இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ இந்த தேங்காய் ப்ரொஜெக்ட் இதாக கொண்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களோட நீங்கள் எல்லாம் தென்னையில் கூடுதலாக ஈடுபட்டபடியாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அட்லீஸ்ட் தேங்காய் வந்து உங்களோட குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு பங்கத்தை உதவி செய்தா இல்லையா? ஒரு அளவு உங்களோட குடும்பத்தின் சுமையை தாங்குதா இல்லையா? உங்களை தாங்குதோ இல்லையோ எனக்கு தாங்கு. எந்த குடும்பத்துக்கு எனக்கும் மனுஷிக்கும் வர பிரச்சனைக்கு சில தீர்வுகள் தருது. நீங்க சொல்ல மாட்டீங்க வெளியில, உங்களுக்கும் அதே மாதிரி தான். சரி, தேங்காய் வித்து வருமானம் எடுக்கிற ஒரு சின்ன ஒரு வருமானம் எடுக்கிற அந்த குடும்பங்கள் எண்ணிக்கை வன்னி பிரதேசத்துல கூடிக்கொண்டு போகுது. ஏன் வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த போதவசம் எல்லாம் காரணம் என்ன? வேலை வாய்ப்பு இல்லை. அரசாங்கம் வேலை தரும் என்று நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். வடிவேல் கேட்ட மாதிரி வேலைதான் முருகன் வேலை வேலை தான் கொடுத்தது. அதே மாதிரி தான் ஒன்றும் தரப்போறீங்க, அரசாங்கம் ஒன்றும் தரப்போறீங்க. நாங்க தான் அதை கிரியேஷன் செய்வோம், நாங்க தான் உருவாக்குவோம். அதுக்குத்தான் நாங்கள் தென்னையை வச்சு இந்த பொருளாதார இந்த அதுக்கான மூலப்பொருளை உருவாக்குற இந்த வேலை திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். இப்ப நேற்று நடந்த கூட்டத்துல, கண்டாவளையில் நடந்த கூட்டத்துல அவையில் எல்லாரும் அந்த கண்டாவளை இல்லா சங்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய அளவு தேங்காய் தொழிற்சாலை போட போயிட்டோம் என்று சொல்லிட்டோம். ஓகே, அதுக்கான மூலதனத்தை நாங்கள் சில காசுகளை நாங்கள் எடுத்து தரோம்னு சொல்லியிருக்கிறோம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, சரி,
வடக்கு மாகாணம் என்ற அடிப்படையில உங்களோட ஒவ்வொரு தேங்காயிலும் பெருமதி வாய்ந்தது. சரி, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு தேங்காயும் அங்க ஸ்டாட்டிஸ்டிக்ல வரும். நீங்கள் எல்லாரும் கண்ட்ரிபியூஷனா இருப்பீங்க. உங்களோட பொருளாதாரத்துல ஜிடிபி வருமானத்தின் பொருளாதார சுற்றல்ல நீங்க எல்லாரும் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அது தெரியாது. நீங்க ஏதோ தேங்காய் எடுக்கிறீங்க, தேங்காயை போடுறீங்கன்னு பாக்குறீங்க. சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் தேங்காய் ஒரு நேர சாப்பாட்டுல ஒரு 2 தேங்காய் வாங்குறீங்க, 2 தேங்காய் உங்களை பாவிக்கிறீங்கன்றா, 2 தேங்காய் உங்களை தென்னை மரம் இல்லையன்றா நீங்க கடையில வாங்க போறீங்க. ஏன்னா அந்த 2 தேங்காய் உங்களுக்கு உங்களோட குடும்பத்தை சமாளிக்கும். அந்த காசு உதாரணமா 200 ரூபாய் உங்களுக்கு நீங்களே உழைச்சி எடுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களுக்கு அது விளங்கா. உங்களுக்கு வீட்டுல தேங்காய் இருக்கு. இப்போ கொழம்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது விளங்கும். அட 4 தேங்காய் யோசிச்சு பாருங்க, 4 தேங்காய் ஒரு கிழமைக்கு வேணுமெண்டா அவங்க அவங்க 200 ரூபா தேங்க, 800 ரூபா தேவை. அது ஆற்று தேங்காய் நீங்க வழங்குற தேங்காய். இப்ப நீங்க ஏதோ ஒரு அறியாம உங்களுக்கு விளங்காது, ஆனா கண்ட்ரிபியூட் பண்றீங்க. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னென்றால், சரியா, தேங்காய் தென்னை மரத்தை வைக்கணும், தென்னம்பிள்ளைய வைக்கணும். அடுத்ததா இன்னொரு விஷயம், போன கடந்த மீட்டிங்ல அமைச்சு கூட்டத்தில் நான் அமைச்சு கூட்டத்தில் எல்லாம் பங்கு பெறேன். நான் அப்ப எங்களுடைய வடமாகாணத்துல பொறுத்தவரை, எங்களை தமிழர்களை பொறுத்தவரையில சரி, எங்கள்கிட்ட இருக்கிற முதலாவது பிரச்சனையே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன முதலாவது பிரச்சனை? எங்கட பிரச்சனை என்ன பிரச்சனை? எங்கட பிரச்சனை என்ன? முதலாவது பிரச்சனை விளங்கிக் கொள்ளணும். யார் என்ன முதலாவது பிரச்சனை? எங்கட தமிழ் சமூகத்துல என்ன பிரச்சனை? முதலாவது வேற நிறைய பிரச்சனை இருக்கு. முதலாவது ஆன்மீக, அதாவது சமூக, அதாவது சைக்காலஜியா எங்களுக்கு என்ன பிரச்சனை? சமூக ரீதியா முதலாவது பிரச்சனையே முதலாவது கேள்வி கேட்கிறேன். சரி, இப்போ ஒரு உங்களோட தென்னையில ஒரு சின்ன வெள்ளைப்பூச்சி ஒன்று வந்திருக்கு தானே? என்ன வெள்ளைப்பூச்சி எல்லாத்த வீட்லயும் வந்திருக்கு. வெள்ளைப்பூச்சி இல்லாத வீடு, நான் முயற்சி இல்லாத வீடு கையெழுத்துமா பாருங்களேன். இந்த ஒரு குழுவுக்குள்ள எல்லாரும் ஒரு வகையில ஒற்றுமையா இருக்கு. ஏன்னா ஒரு வகையில ஒற்றுமையா இருக்கு. அப்ப தமிழர்கள் என்ன பிரச்சனை? முதலாவது பிரச்சனை ஒற்றுமையா இல்லாம இருக்கிறதா எங்களுடைய பிரச்சனை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்க ஒற்றுமையா இருக்கேன். ஒரு விஷயத்திலே ஒற்றுமையா இருக்கு. 2009 பிறகு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. பொருளாதாரத்துல நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா? இல்ல. கல்வியில இல்ல. அட்லீஸ்ட் அரசியல்ல இல்ல. எல்லாரும் சுரண்டுபவர்களா தான் இருக்கிறோம். எங்களை சுரண்டி எடுத்து கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. நீங்களா தான் இருக்கீங்க. இன்னும் பள்ளம் கீழத்துக்கு போயிட்டீங்க, சரியா? ஆனா தென்னையை பொறுத்தவரையில அப்படி இருக்க முடியாது. தென்னையில இந்த வெள்ளைப்பூச்சி பாத்தீங்களா? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறீங்க. வெள்ளைப்பூச்சி விஷயத்துல எப்பயும் எங்களை தாக்குற அந்த விஷயத்துல நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். அந்த காலத்துல யுத்தத்துல அடி வாங்குறதுலே நாங்க ஒற்றுமை. ஏன்னா எல்லாரும் அகதி முகாமில் இருந்தார்கள், எல்லாரும் இருந்திருக்கிறீங்க. நான் உட்பட நான் இருந்தேன். நல்லூர் முகாமில் இருந்தேன், அகதி முகாமில் இருந்தாலே ஒற்றுமை. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் எங்களோட பொருளாதாரத்தை வளப்படுத்துற, அரசியலை வளப்படுத்துற வேலையில நாங்க ஒற்றுமையா இல்லை. எங்களோட தலைவர்கள் கூட ஒற்றுமையா இல்லை. இதுலதான் இந்த தென்னை முக்கியமான பங்காளிக்கு. நான் முதலாவது கேள்வி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி, இப்ப இந்த வெள்ளைப்பூச்சி இந்த 3 வருஷத்துக்கு முதல் இருந்ததா ஐயா? இருந்ததாமா? இருந்ததா? நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா சரி. 3 வருஷத்துக்கு முதல் குருநாள் புத்தகத்துல இருந்ததா? அங்கே இருந்தது. அங்கதான் பெரிய அளவுல இருந்தது. இப்ப இந்த காலப்பகுதியில அங்க இருக்கா? அங்கே இல்ல. குருநாள் புத்தகத்துல அங்கே இல்ல. இப்ப எங்க இருக்கா? இங்க பயங்கரமா. ஆனா இப்ப கொஞ்சம் காத்துக்கு கொஞ்சம் ஒளிஞ்சு போயிருக்கிறேன். உள்ள போச்சு.
வெளியில வர மாட்டேன், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறேன். அப்ப என்ன காரணம் யோசிச்சுப்பேன். காரணமே என்ன காரணம்? வெள்ளப்பூச்சி இப்படி இந்த காரணம். அன்றைக்கு அமைச்சு மீட்டிங்ல ரொம்ப எல்லாரும் கதைக்கணும். ஆனா வெள்ளப்பூச்சி இந்த வெள்ளப்பூச்சின தேவை, அந்த ஒழிக்கிற தேவை எனக்கு மட்டும்தான் அந்த கதை இருந்தது. எந்த கதையை கேட்க இல்லை. அமைச்சர்ல இருந்து ஒருத்தரும் எந்த கதையை கேட்க இல்லைங்க. ரெண்டா 9 மாகாணத்திலயும் இந்த பிரச்சனை பெருசா இல்ல. 8 மாகாணத்துல 8 7 மாகாணத்துல கிழக்கிலையும் வடக்கிலையும் தான் இருக்கு. நான் கதைக்கக்குள்ள அவங்க கேட்கிறாங்க. நான் இப்ப சொன்னேன் மினிஸ்டர், உங்களுக்கு இயலாதண்டா, உங்களுக்கு இந்த வெள்ளப்பூச்சியை செய்ய முடியாதண்டா உங்களோட அரசாங்கத்துக்கு சொல்லுங்க, உங்களோட அரசாங்கத்துல சொல்லுங்க, பப்ளிக் பண்ணுங்க, இயலாது கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க விடுங்க, நாங்க பார்த்துக்கொள்ளும், நான் பார்த்துக்கொள்றேன், நான் பார்த்துக்கொள்ளும், என்னாலே நான் இப்ப தமிழ்நாட்டு அவங்களோட கதைச்சு யூனிவர்சிட்டியோட கதைச்சு இப்ப வெள்ளப்பூச்சியை சாப்பிடுற இன்னொரு பூச்சியை நான் கண்டுபிடிச்சாச்சு, அதை கொண்டு வரும். அவர் சொல்றாரு அப்படி இல்லை, உங்களோட ஆக்கள் தொழில்நுட்ப ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம், அவையில் கண்டுபிடிப்பேன். அப்ப நாங்க இந்த 3 வருஷமா மக்கள் கஷ்டப்படுறீங்க, ஏன் கண்டுபிடிக்க இன்னும் அதை பற்றி ஒரு நடவடிக்கை கூட இருக்கு ரெண்டு கேட்டு. அதுக்கு பாத்தீங்க இப்பதான் இந்த கேட்ட கேள்விக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிக்கு கடை மனித போயிட்டு. அப்ப நான் அங்க இருக்கிறபடியா தலைமை காரியாலயத்தை அந்த செக்ஷன்ல இருக்கிறபடியா எனக்கு தெரியும். நான் தான் கடிதம் அடிச்சு எழுதி கொடுத்தேன், அவங்க இங்கிலீஷ்ல கடிதம் அடிச்சு நான் தான் அனுப்பி விட்டேன். இப்பதான் எழுதப்படு சைன் பண்ணிருக்கிறேன் செக்ரட்டரி. விழால 3 வருஷமும் அதை பற்றி கவலைப்படையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு தான் தேவைப்பாடு. அதனால நான் சொன்னது என்ன, நீங்க விளையாட்டி நீங்க விடுங்க, நாங்க கதைப்போம். காரணம் இந்த ப்ரொஜெக்ட் எழுதக்குள்ளே எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும், செய்ய உதவி நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்களோட உதவி எங்களுக்கு தேவை, தந்துட்டாங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கூட அவங்க இதுவரைக்கும் எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னால செய்ய முடியாது, ஆனா எனக்கு தெரியும் என்னால செய்ய முடியும். ஏன் என்ன பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு பல மாணாக்கள் இங்க ஆளணி குறைவேண்டாலும் பல மாணாக்கள் நான் இந்த கருத்தெல்லாம் உணர்வோட தான் கதைப்பேன். என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த தென்னை மரம் வடமான தென்னையா மாறும், அவ்வளவு. இப்ப என்ன பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரையில வடமாகாணத்துல 950 சங்கம், கற்பகர் சங்கம் இருக்கு. கிட்டத்தட்ட 1,20,000க்கு மேற்பட்ட மக்கள் எங்களோட மெம்பர்ஷிப்பா இருக்கிறோம். நீ கிராமமா நாம் போய் சொல்லி கொண்டிருக்கிறோம், தென்னிய வையுங்க. நேற்று இதை விட கூட்டம், பெரிய கூட்டம் நேற்று வந்த ராமநாதபுரத்துல நிரம்பி வளைந்து. நீங்க ஒரு நோக்கத்தோட வந்திருப்பீங்க, அவையில் அந்த வாழ்வாதாரத்தை கூட்டணும் என்ற எண்ணத்தோட அவையில் நிறைய வந்திருக்கு. இப்படி நிறைய பேர் கூட்டம் இப்ப நான் நடத்துற, இப்ப தென்னப்பை சேஜாவை நடத்துற கூட்டத்துக்கு நிறைய பேர் வருது. அதை வச்சுதான் மற்றாக்களும் மற்ற அரசு நிறுவனமும் உதவி செய்கிறாங்க. அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பின்னர் இந்த நோக்கங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளும். நீங்க இதுல சங்கங்களை உருவாக்குங்க. எனக்கு நான் ஃபெயிலியரான 12 வருஷத்துல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் என்றதான் நான் நினைச்சேன். ஏனென்றா பிளான்டேஷன் சைட்ல 2 சைட் இருக்குது சென்னையில. பிளான்டேஷன் சைட் அதாவது வைக்கிறது, தென்னம்பிள்ளைய வைக்கிறது, அடுத்ததா தென்னம்பிள்ளைகின்ற இண்டஸ்ட்ரி உற்பத்தியை செய்யறது. அந்த சைட்ல நான் கொஞ்சம் வீக். ஆனா இந்த முறை அது சம்பந்தமா நடக்காது. ஏன்னா அதுக்கு தான் தென்னை முக்கோண வழியத்தை உருவாக்கி மூலப்பொருளை கொண்டு வர. நான் கொண்டு வந்து இந்த தென்னை முக்கோண வழியை உருவாக்கின பிறகுதான் மாங்குளத்துல இப்ப அவை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஜோன் ஒன்றை கொண்டு வரணும் போட்டிருக்கணும், தென்னைக்கு மட்டும். யோசிச்சு பாருங்க, என்னட்ட நெதர்லாந்து அரசாங்கம் என்னட்ட கேட்டிருக்கு இந்த மெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். கிட்டத்தட்ட அந்த பொச்சு பிரஷ் இருக்கு தானே, முதுகு தேய்க்கிற பிரஷ், அதாவது அவங்க வந்து இப்ப நாங்கெல்லாம் சும்மா தேய்க்கிறது, அவங்க பிரஷ் பண்ணி தான் தேய்ப்பாங்க. ஒரு முதுகு தேய்க்கிறது ஒரு தடவை தான் அவங்க பாவிப்பாங்க, தூக்கி எறிவாங்க. அந்த முதுகு தேய்க்கிற பிரஷ் அவங்க பொலிப்ரோஃபைல், அந்த பொலிப்ரோஃபைல் எல்லாம் செய்தவங்க. இப்ப அது பேன், ஜப்பான் நெதர்லாந்து எல்லாம் பேன். அவங்க கேட்கிறாங்க பொச்சு, அதாவது தும்புல செய்த பிரஷ கேட்கிறாங்க. 25,000 யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு கிழமைக்கு அவங்களுக்கு தேவை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஓடர். ஆனா எங்கள்கிட்ட செய்யறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் உங்களை ஊக்குவிக்க இல்லை.
இப்ப நான் அதை சொல்லியிருக்கிறேன். நான் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள எங்களுக்கு செய்யலாம், செய்து தருவோம்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கேட்டிருக்கு 26 லிட்டர் தேங்காய் தருக்கு வேர்ஜின் கோகோனட் ஆயில், அதுவும் பலாலிக்குள்ளாலாம் தருவோம்னு சொல்லியிருக்கேன். அவங்க அதான டிரான்ஸ்போர்ட் ஈஸியா இங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த அரசாங்கம் வடக்குல இண்டஸ்ட்ரியை பற்றி யோசிக்கிறது. அவங்க யோசிக்கிறது நாங்க பெண்களை யோசிப்போம், பிள்ளை பெற மெஷின் வேற, அது பெரு அதாவது உற்பத்தியை செய்து நாங்க அனுப்புவோம். இங்க இருந்து தேங்காய் போகணும், இங்க இருந்து பால் போகுது, இங்க இருந்து முட்டை போகுது, இங்க இருந்து எல்லாம் போகுது. ஆனா அது திருப்பி வேற வடிவத்துல வருது. நாங்க இங்க உற்பத்தியை பற்றி யோசிக்க இதைத்தான் நாங்க சொல்றோம். இங்க உற்பத்தியை தொழிற்சாலையை கொண்டு வாங்க செய்யணும் கட்டாயம். அது மற்றதை நான் யோசிக்கலமா, தேங்காயை பற்றி தான் யோசிக்க. அதுக்கு என்ன செய்யணும் என்றால் நாங்க முதல் ஒற்றுமையா இருக்கோம். சங்கங்கள் அடிப்படையில் நான் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வரேன். இந்த காற்றாளர் உங்களுக்கு தெரியும், இப்ப காற்றால ஒரு பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கு கிராஞ்சி காற்றாளர். சரியா 2500 தென்னம்பிள்ளை அழிக்க போகுது. யாரு போறாங்கன்னு சொல்லுங்க. யாரு போறாரு? சங்கம் தான் போறாரு, கட்பாறை சங்கம் தான் போறாரு. அவங்களுக்கு பின்னால அந்த ஊரே கிராமமே சேர்ந்துடு. நான் சொல்லி இருக்கிறேன், மினிஸ்டர் செக்ரட்டரி சொல்லி இருக்கிறேன், நீங்க அதை செய்யலையா. அதாவது காற்றால வேணும், கட்டாயம் காற்றால வேணும், இல்லைன்னு நான் சொல்லல. அவங்க கேட்கறது, நாங்க கேட்கறது என்ன, காற்றாலைய தென்னந்தோட்டத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு போடுங்க. 100 மீட்டர் அங்கால வனப்பகுதி இருக்கு, வனப்பகுதிக்குள்ள போடுங்க. ஏன் தென்னை அழிச்சு தான் போடணும் இல்லை. 9 காற்றால அதுக்குள்ள வருது, 9 மிஷின் அதுக்குள்ள வருது, 2500 தென்னை அழிச்சு. அப்ப நான் செக்ரட்டரிக்கு நேரடியா சொன்னேன், இது அவர் சொன்ன தாங்க நேரடியா கவனிக்கிறவன் ஜிஏக்கு சொன்னேன். அப்படி இல்லைண்டா என்னுடைய கட்பாறை சங்கம் அவ்வளவு பேரும் அங்க வருவோம். நேற்று கேட்ட காய்ச்சல் நாங்க ரெடி சார், நாங்க வர்றதுக்கு ரெடி. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பேர் அனைவரையும் நான் அங்க கொண்டு வருவேன். மக்கள் என்ன போராட்டம் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். கொண்டு நிறுத்த சொல்லி ஏன்னா காற்றால வேணும் என்று ப்ரொபோசல் எழுதினது நான் தான், தேவைன்னு கேட்டது நாங்கள் தான். காற்றால வேணும், நாங்க எப்ப நீர் மின்சாரத்தை நம்பிக்கொண்டு இருக்க இயலாது, மற்றவனை நம்பிக்கொண்டு இருக்க இயலாது. எங்களுக்கு இயற்கையா வந்த வெயிலையும் எங்களுக்கு இயற்கையா வர கடல் நீரை நாங்க மாற்றோம். நான் நேற்று ஒரு ஜூம் மீட்டிங், இரவு ஜூம் மீட்டிங் ஒன்று நடந்தது புலம்பெயர் உறவுகளோட. நான் சொன்னேன், எங்களுக்கு இந்த 2 மடை தண்ணியும் வேண்டாம், ஒரு தண்ணியும் வேண்டாம், எங்களுக்கு இந்த கடல் நீர் இருக்குது, கடல் நீரை நன்னீரா மாத்துங்க. இந்த நல்ல உதாரணம் இருக்கு, சிங்கப்பூர், இஸ்ரேல், அவங்க எல்லாம் கடல் நீரை நன்னீரா மாத்துறாங்க. நன்னீரா மாத்தி அவங்க குடிக்கிறாங்க, செய்யலாம். அது பற்றி நேற்று ஜூம் மீட்டிங்ல நடந்ததுல நான் சொன்னேன். இப்படியான பொதுவான பிரச்சனைக்குள்ள நாங்க கட்பாறை சங்கமா நாங்க முன்னுக்கு போகலாம். அதுக்கு தான் ஒற்றுமை வரும். சரிண்ணே, அதனாலதான் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். இன்னைக்கு வந்த நீங்க உங்களுக்கு நான் இந்த கருத்துக்களை சொன்ன காரணம், நீங்க இந்த தென்னை அது மட்டும் இல்லை, நாங்க புத்தியா பாவிக்கணும், மூளையா பாவிக்கணும். உங்களோட வீட்டுல இருக்கிற தென்னையை இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40-45 காய் தான் காய்க்கும். நல்லா பராமரிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 100 துறக்க 120 காய் காய்க்குது. நாங்க 100 துறக்க 120 போகணும், புத்திய பாவிக்கணும். இந்த பசலை தான், நாங்க பசலை உதாரணமா சொன்னாங்க அரசாங்கம் 4000 மெட்ரிக் டன் தருவோம்னு சொன்னான். நான் கேட்டேன், அதுவும் தரமாட்டேன்னு சொன்னது சண்டை பிடிக்கிறேன். நேரடியாக சொன்னேன், சார் ஒவ்வொரு கட்டிட்டா ஒவ்வொரு தேனுவா, அப்படி கட்டிட்ட கவுது தேனுவா, உங்களோட மக்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, எங்களோட மக்களுக்கு யாரு தருவீங்கன்னு. அடுத்த நிமிஷம் 4000 மெட்ரிக் டன் தாரன்னு சொன்னார். 4000 மெட்ரிக் டன் தர்றது கிடையாது, 1400 நிப்பாட்டி போட்டாங்க. 40 லட்சம் தென்னம்பிள்ளைக்கு நான் எம்ஓபி பஸ்ல வைக்கணும்னு பிளான் பண்ணினேன். ஆனா நிப்பாட்டியாச்சு. 1400 மெட்ரிக் டன் தந்தது. இன்னொரு மானியம் தந்தது. இப்போ வடக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறபடியா உங்களுக்கு 800 மில்லியன், வடக்கு ப்ராஜெக்ட்ல 800 மில்லியன் தந்திருக்கணும். 800 மில்லியன் தந்திருக்கு. மற்ற அந்த பஸ்ல வைக்கிற ப்ரோக்ராம் ஒன்று தந்தவே ஒரு தென்னம்பிள்ளைக்கு 700 ரூபாய் படி. அது எங்களுக்கு தரையில, எங்களுக்கு தரையில. நான் கேட்டேன், அதே காலியை திருப்பி கேட்டேன், திருப்பி 1000 ஏக்கருக்கு தந்திருக்கேன். எங்களை பொறுத்தவரை முதல் வந்த டார்கெட் தந்தினம் ஒரு வருஷத்துல 3 மாதத்துல எங்களுக்கு முடிஞ்சு. 2வது டார்கெட் நான் கேட்டு சண்டை பிடித்து ஒரு மாதிரி அடுத்ததாக கேட்டு அதுவும் முடிஞ்சு. இப்ப 3வதுல கேட்டு இருக்கு.
மூணாவது கேட்டிருக்கேன், அதுவும் கிட்டத்தட்ட முக்காவாசி முடிஞ்சு. இங்கதான் தேவைப்பாடு கூட வேறு வடக்குல. அங்க குருநாள் புத்தகத்துல அந்த மாதிரி தேவைப்பாடு பெருசா இல்லை. இதெல்லாம் கருத்தை கொண்டேன். முடியறது காரணம் என்ன? உண்மையா நாங்க ஒண்ணும் செய்ய வைகுந்தன் ஒண்ணுமே செய்யல. இதுல எங்கட உத்தியோகர்கள் பெருசா செய்யறதெல்லாம் சங்கம் மக்கள். அவையெல்லாம் உள்ள அப்ளிகேஷன் போக எடுக்கிறது, அவையெல்லாம் போய் ஃபீல்ட் போய் பார்க்கறது, அவையெல்லாம் டாக்டர்ஸ். என்ன டாக்டர் அவையெல்லாம். நாங்க இல்லை. நாங்க அவைகளுக்கு ஜஸ்ட் நான் இப்ப கதைச்ச மாதிரி காய்ச்சிட்டு போறதா இன்டர்வியூ. அவைகளுக்கு உள்ள எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுத்தேன். அவை சரி. இதைத்தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அம்பன் பிரதேசம், வெயில் கூடின பிரதேசம், கடற்கரையோட கூடின பிரதேசம். நான் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று டிசைன் பண்ணி இருக்கிறேன். இந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாவே தென்னிய வெப்பம் வேண்டும். நான் போன ஒரு 3 மாதத்துக்கு முதல் கவர்னரோட கலைச்சினான். உள்ள இங்கே உங்களோட பிரதீபன், ஜீவன் எல்லாரோடையும் கலைச்சினா இந்த கோஸ்டல் ஏரியாவில் கிட்டத்தட்ட 4 லட்சம் தென்னம்பிள்ளை வைக்கலாம். யாழ்ப்பாணத்துல தொடங்கினோம்னா சுற்றி வர நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல, ஒவ்வொரு தீவையும் எடுத்து பார்க்கல, கிட்டத்தட்ட 4 லட்சம் தென்னம்பிள்ளை. நான் சொன்னேன் 4 தென்னம்பிள்ளை நான் தாரேன், பிரச்சனையே இல்லை. அந்த மெயின்டைன் பண்றதா அதுபடி நான் சொன்ன அந்த மீனவ சமூகத்தோட அவங்க சங்கத்தோட நான் கதைச்சினேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் எல்லா உதவியும் நாங்க செய்தாரு. எங்கட கற்பயிறு சங்கமும் இங்க இருக்கிற கற்பயிறு சங்கத்தாக்களோட 2-3 பேர் வந்த வேல் மீட்டிங்குக்கு அவளுக்கும் சொன்னேன். யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு நாங்க இருக்கிறது இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தான். ஏன்னா இன்னும் அதுக்கு பிறகு எங்களுக்கு வயசு போயிடும். அதுக்கு பிறகு இருந்து கொண்டு இதை பற்றி எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கலாமே தவிர செய்யலாம். இப்ப செய்கிற பருவம் கட்டாயம் இதை செய்யலைன்னு சொன்னா இந்த கடல் தண்ணி உள்ளுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள வரும். வெய்ய இது வரும், இது காத்து வரும். வேற பயிர் நட தேவையில்லை. பனையும் தென்னையும் நட்டாலே எங்கட கடற்கரை ஓரம் நல்லா பராமரிக்கப்படும், எங்களுக்கு உற்பத்தி வரும். இந்த ப்ராஜெக்டை நான் கவர்னரோட ஆச்சுன்னா இப்ப வாரக்கிழமையும் இருக்குது. நான் விட மாட்டேன். அந்த ப்ராஜெக்டை கட்டாயம் செய்வோம். என்னோட இது இப்ப எந்த மனதில் இருந்தது மட்டும் இல்ல, ஆளுநர் அவர் வேதநாயகர் ஜியா இருக்கக்குள்ள அவர் எனக்கு நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க, கதைச்சினாங்க. அதுக்கப்புறம் இதை செய்வோம். அவர் இப்பயும் அதுல உடன்பாடா இருக்கிறேன். நான் ஏன் இதே சொல்றேன்னா, முதல் ஆரம்பிச்சதே இங்க ஆரம்பிக்கணும் இந்த பகுதி தான். அதை பற்றிய கருத்துக்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எடுப்போம். எல்லாருமா இதுல முக்கியமா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களோட மனதுக்குள்ள வந்திருக்கும். நாங்க உங்களோட தொடர்பு எடுக்கிறது இதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பை அம்பனுக்கு நாங்க உருவாக்குவோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம் கிட்டத்தட்ட 900 பேருக்கிட்ட இருக்கு. மருட்டாம்பேட்டில கிட்ட இருக்கிற 4 வாட்ஸ்அப் குரூப்லயும் கிட்டத்தட்ட எல்லா கிராமத்துல இருக்கிற எல்லாரும் இருக்கு. அதுல எல்லாரும் இப்ப பதில் இதுக்குள்ளே இருக்குது. எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். நான் ஒரு நாளுக்கு இப்ப ஐயா வீட்டுல செவ்வண்ணு பிரச்சனை ஐயா கேட்டாருன்னா நான் இதுல பதில் சொல்ல எல்லாருக்கும் அது வரும். நாங்க வரணும் வேண்டி இல்லை. இது உண்மையில இது இந்த சிஸ்டம் தமிழ்நாடு கேரளால இருக்குது. அவங்க அதுல அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. கேரளால இந்த வெள்ளப்பூச்சி வந்துச்சு, அது சும்மா உங்களுக்கு வேற காய்ச்சல் மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? மக்கள் உணர்ந்திருக்காங்க, அவங்களே எல்லாம் வேலையும் செய்துட்டாங்க. அதுக்கு நானும் எங்கட மக்களுக்கு சொல்றேன், நீங்க உணருங்க, நாங்க தான் எங்கட வேலையை